படம் ஃபுல்லாகவே ஃபைட் சீன் தான். ஃபுல்லாக ஃபைட் தான், படமே ஃபைட் தான். ஃபுல்லாகவே படம் மட்டும் எங்கேயுமே லேக் அடிக்காது உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸ்டோரி இன்னும் பெருசாக ரிவீல் பண்ணல. ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல்லாக ஸ்டன்ஸு, படம் போர் அடிக்காமல் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். ஃபுல்லாகவே ஸ்டன்ஸ் மட்டும் தான். பிஜிஎம் தான் இங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது. பிஜிஎம் இல்லைன்னா படம் ஒன்றும் தெரியாது. பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கனால ஃபாஸ்ட்டாக போகும். கரெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் விஷுவலாக பார்க்கவே உங்களுக்கு எங்கேயுமே எழுந்து போக தோணாது. லைக் உட்காந்த இடத்துலேருந்தே பார்த்துட்டே இருப்பீங்க படத்தை. ஸோ லைக் பண்ணுவாங்க. கமர்ஷியலாக படம் நல்ல படம். ஸ்டன்ஸ் தான் படமே. கதை பெருசாக இல்லைனாலும் அது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இவர் எதுக்காக வந்தாருன்னா பட் லாஸ்ட் நல்லா இருக்குண்ணா. படம் பார்க்கலாண்ணா, சூப்பராக இருக்குது. அது ஏன்னா ரொம்பவே ட்ரை பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்கண்ணா. லாஸ்ட்டாக காமிச்சாங்க அந்த விஷயத்தெல்லாம், அவங்க ஒர்க் பண்ண இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி ஆக்சுவலாக அந்த தந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி இதுதான். ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரியாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இருக்குண்ணா. ஆனால் அந்தளவுக்கு இல்லைண்ணா, பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சுண்ணா. படத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. கதை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சதுண்ணா. ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா படம். பாட்டெலாம் செம்மையாக வைப்பாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா, பக்காவாக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலாம். படத்தில் மெயின் ப்ளஸ்ஸு அந்த மியூசிக், டான்ஸு அது மட்டும்தான். அதை அதனாலே அந்த படம் நல்லா போச்சு. இதெல்லாம் ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் லோகேஷ் அதோட கேமியோ ரோலும் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். முக்கியமாக நான் ஹரிஷண்ணன் கூட தம்பி தான், அதனால் நான் பார்க்க வந்தேன். ஆக்ஷன் மூவி இது, பார்க்கலாம். கதை தந்தத்தை திருடுறாங்க. அதை எப்படி திருடுறது, எப்படி கொண்டு போகிறது எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது. நல்ல ஷார்ட் டேலண்ட் படத்தை பார்த்துட்டு வரோம். மார்க்கோக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் பேக் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ஆக்ஷன் பேக் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப வரவேற்கிறோம். அண்ட் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப வரவேற்பாங்க மலையாள படத்தை. அண்ட் அந்த படத்தில் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆண்டனி பெப்பே, அதே மாதிரி ஹரிஷ், என் ஃப்ரெண்டு, அவர் எஸ்பியாக நடிச்சிருப்பார். ஸோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். செம்மையாக இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட் தான். ஆக்சுவலாக இவரோட படம் எல்லாமே ஒரு டார்க் மோடில் தான் இருக்கும். அந்த டார்க் மோட்லேயும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். மியூசிக் நிச்சயமாக சொல்ல வேணும். மார்க்கோக்கு அடுத்தது இந்த மாதிரி மியூசிக் போடுறாங்கன்னா நிச்சயமாக சூப்பராக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை வயலன்ஸ்லாம் அதிகமாக இல்லை. என்ன வேணுமோ அது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம்.